அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் புத்திசாலிகளாகவும் லட்சியவாதிகளாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு இன்றைய தினம் இனிமையான நாளாக தொடர வாழ்த்துக்கள் முதலில் தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையப் போகுது? ஆடி மாதத்தின் கிரக நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களும் விளைவுகளும் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்களால் வரக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் எல்லாம் என்ன? அப்படி வரக்கூடிய சுப பலனை என்ன செய்தால் பெற முடியும்? அசுப பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். கும்பராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடையணும். மற்றவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மை பெற்று எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் வரணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்யுங்கள். அது என்னென்ன? உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். சனிக்கிழமையில் காகத்திற்கு சாதம் வைப்பதை ஒரு பழக்கமாகவே வைத்து கொள்ளுங்கள். இது பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெயை தீபமேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தாமதம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் இப்போ கூட உங்களோட மனமார சனி பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டுதலை முன்வையுங்கள். கூடிய விரைவில் அந்த வேண்டுதல் பலிக்கும். உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். எல்லா விதத்திலுமே நன்மைகள் வந்து சேர, சனி பகவானால் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் வர, சனி பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொண்டு எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். சனி பகவான் ராசி அதிபதி என்பதனால எல்லா விஷயங்களுமே நீங்கள் கேட்கக்கூடிய நல்லதை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. கும்பராசி பொதுவாகவே புத்திசாலிகளாகவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி தான் உங்களுடைய பாதை இருக்கும். மேலும் யாருக்கும் அடிபணியாத தன்மை இருக்கும். மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை தான் பேசுவீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் சுதந்திரமான போக்கு உங்களிடம் இருக்கும். மற்றவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது இல்லையா? அது உங்களிடம் கிடையாது. மற்றவர்களோட கட்டுப்பாட்டிலுமே நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு மனிதநேயம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களோட நலனில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். இந்த சமூக பிரச்சனை, சமூக மாற்றம் இதுக்கெல்லாம் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். நிறைய புதிய வழிகளையும் யுக்திகளையும் எந்த ஒரு விஷயத்திலுமே செயல்படுத்துவீர்கள். ஒரு இடத்தில் உங்களுக்கு பிடித்தமான நபர்கள் தவறே செய்தால் கூட அதை கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய திறமை உங்களிடம் இருக்கும். அதே போல் ஒரு கூட்டத்திலே ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அது சரி என்ன தப்பு என்ன என்பதை தயக்கமே இல்லாமல் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலான நபர்கள் இருப்பீர்கள். அதனால தான் தப்பு பண்ணுறவங்க உங்களை பார்த்தாவே பயந்து கொள்வார்கள். உங்களோட கருத்தை சொல்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்ட மாட்டீர்கள். உங்களோட கருத்தை வெளிப்படையாக சொல்வீர்கள். சில நேரத்தில் கொஞ்சம் பிடிவாதமாகவும் இருப்பீர்கள். உங்களோட கருத்து சரிதான் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதை சொல்வதற்கு சரி, அதை செய்வதற்கும் உறுதியாக கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக கும்பராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். முக்கியமாக நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்களை சுற்றி நிறைய நல்ல நண்பர்கள் இருப்பார்கள். அவர்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட முதலில் தேடி வரக்கூடிய நபர்கள் நீங்களாக தான் இருப்பீர்கள். கும்பராசி அன்பர்கள் பொதுவாகவே காதலுக்கு விசுவாசமான நபர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம்.
உங்களோட சுதந்திரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைந்திருக்கு, இந்த ஆடி மாதத்தின் விளைவுகள், கிரகத்தின் மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தின் கிரகநிலை என்பது கும்பராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனியில் இப்போது உங்களுக்கு ஜென்ம சனியும் நடக்குது. இந்த மாதம் சனி பகவான் மீது செவ்வாய் பகவானோட பார்வை பதியுது. இந்த ஒரு சூழ்நிலை என்பது நீங்கள் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தணும். குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரித்திருக்கும். தொழிலின் நாணய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. இருந்தாலுமே உங்களோட ராசியில் ராகு இருப்பதனால பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் வரும். 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால பெற்றோர் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தடை தாமதம் வரலாம். அவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனால் நன்மைகளையுமே நீங்கள் பெற முடியும். மிதுன ராசிக்கு சுக்கிரன் வரக்கூடிய காலம் என்பது ஆடி 10ஆம் தேதி நிகழக்கூடியதாக இருக்கு. மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். இவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு, நல்ல நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இப்போ ஆரோக்கியத்தில் உடல்நல கோளாறு வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கோளாறுகள் ஆடி மாதத்தில் தொடக்கத்தில் இருந்தாலுமே 10ஆம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியம் சீராகிய ஆனந்தம் உண்டாகும். ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் உங்களை வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். எப்படி இருந்தாலும் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருப்பதனால சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இந்த மாதம் வரதான் செய்யும். ஆனால் அதை உடைத்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட விருப்பங்கள் நடக்கும். நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்காக அழைப்புகளும் வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் வசூலாகும். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. அமைப்பு வரும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டால்தான் நல்லது. 13ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 10 இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய். இவர் தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதில்லை. தொழில் வளர்ச்சியில் சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரலாம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நடக்கும் தொழிலில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். கவனமாக இருங்கள். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். முக்கியமாக யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த மாதம் கொடுக்காதீர்கள். எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. அனுபவம் மிக்கவர்களோட ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கவலைப்படாதீர்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாக போவது, ஓவர்டேக் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாதீர்கள். கவனமாக போங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரும். இது போன்ற நேரத்தில் தசா புத்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானை தொடர்ந்து வழிபடுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுமே சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் பகவான் செல்லக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசிக்கு இது 5, 8ஆம் இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன். பஞ்சம அஷ்டம அதிபதியான அவர் 6ஆம் இடத்திற்கு வருவது நல்லது. தீமையும் கலந்து இருக்கும்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதாவது இப்போ கிரக நிலை உங்களுக்கு அப்படிதான் இருக்குது. நன்மை இருந்தாலுமே சின்ன சின்ன இடையூறுகள், தடங்கல்கள் வரும். பூர்வீக சொத்து பிரிப்பதில் இருந்த இடையூறுகள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் அரசல் புரசலாக சண்டை சச்சரவுகள் வரலாம். கடன் சுமை காரணமாக ஒரு சிலர் கட்டிய வீட்டில் நீங்கள் ஏதாவது வாடகைக்கு விடுவது நல்லது. நீங்கள் வீடு வாங்குவது அல்லது வீடு விற்பது இந்த மாதிரியான சூழ்நிலை வரும். வியாபாரத்தில் பங்குதாரர்களை நம்பி செய்த காரியம் இழப்பை கொடுக்கும். பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வரலையே அப்படின்னு கவலை வரும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு திடீர் பொறுப்புகள் மாற்றப்படும். கேட்ட பொறுப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த பொறுப்பு நல்லதாக இருக்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு நல்ல திருப்பங்கள் வரும். போட்டிகள் மத்தியில் முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் சிறப்பாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் முன்னேற்றம் வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம்.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு குடும்ப பிரச்சனையை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். வருமானத்தில் பற்றாக்குறை வரும். வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருங்கள். செலவு செய்யும் போது எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உறுதி செய்துவிட்டு செலவு பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கும்பராசி அன்பர்களே, எந்த விஷயம் சொன்னோமோ அதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு பயன்பெறும் வகையில் அமைந்திருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு, இதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவையும் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி, நண்பர்கள் என்ன ராசி அப்படின்னு பார்த்து அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூட வர ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.